எழுதின சுவிசேஷகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அல்லது தேவனை அறிந்த ஒரு ஸ்திரீ அல்ல, ஸ்திரீ என்றால் ஒரு பெண். இவங்க அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பெண், ஒரு சகோதரின்னு கூட வச்சுக்கோங்களேன். இயேசுவிடத்தில் வர்றாங்க. ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, என் மகளை பிடித்திருக்கிற இந்த ஆவி, பிசாசின் ஆவி, அவளை விட்டு நீங்கி போகும்படி நீர் கட்டளை விடும், நீர் சொல்லும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. இதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிள்ளைகள், முதலாவது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள், இயேசப்பா சொல்றாரு, பிள்ளைகள் முதலாவது திருப்தி ஆகட்டும். யார் பிள்ளைகள்னா யாரு? யார் பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற, அவர் ஏற்றுக்கொண்டு யாவரும் எப்படி இருக்கிறாங்க? இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யோவான் 1:12 வாங்கிச்சு இல்லைங்களா? போன வாரத்தில் கூட நம்ம இதை குறித்து கவனித்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இப்போ நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் என்கிறதை வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இப்போ நாமெல்லாம் பிள்ளைகள் என்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க, யாரெல்லாம் பிள்ளைகள்? எங்க அடுத்தவங்க தாங்க பயப்படணும், பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆமென். ஒரு மனுஷன், ஒரு பெரிய எஜமான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் அல்லது பெரிய அதிகாரி, அவங்க அந்த மனுஷனை கண்டு மற்றவங்க தான் பயப்படணும். மற்றவங்க பயப்படுவாங்க, அவன் புள்ள வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு யாரு? அவர் அப்பா. அவன் அப்பா என்கிற அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. அதனால எந்த விதத்தில் அந்த புள்ள அப்பாவுக்கு பயப்படாது. அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கும், ஏறி போய் தோளில் உட்காந்துக்கும். போன முறை நான் சொன்னது போல, ஏன்னா அது அப்பா. அவரும் நான் பெரிய அதிகாரி, நான் பெரிய ஆள், நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னா குழந்தைகிட்ட காட்ட முடியாது. குழந்தைகிட்ட எப்படி இருக்கணும்? அன்பாக தான் இருக்கணும். அதுக்கிட்ட போய்ட்டு அதிகாரம் செலுத்த முடியுமா? நான் பெரிய போலீஸ் அதிகாரி, குழந்தைகிட்ட போய் பேச முடியுமா? ஏன்னா அது அவருக்கு குழந்தை. அந்த குழந்தைய கொஞ்சுவார், தூக்குவார், அவர் அந்த குழந்தையோட பேசுவார், அன்பாக இருப்பார். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவர் அப்பா. ஆமென்.
நம்ம எல்லாரும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம் பெரிய பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். அப்பா கிட்ட பிள்ளைங்க உரிமையாக என்ன வேணாலும் கேட்க முடியும். அது கொடுக்க முடிஞ்சதோ கொடுக்க முடியாததோ அது வேற காரியம். ஆனால் அப்பா கிட்ட என்ன வேணாலும் கேட்கும் பிள்ளைங்க. ஆமென். ஏன்னா அதுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அது பார்க்குற பொருளெல்லாம் எனக்கு வேணுங்க. அது எது மேலே ஆசைப்படுதோ அதையெல்லாம் கேட்கும் குழந்தைங்க. ஏன்னா தன்னுடைய தகப்படத்தில் பிள்ளைகள் கேட்பதற்கான அதிகார உரிமை இருக்கிறது. அதனால் பிள்ளைகள் கேட்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நாம் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள் என்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். நம்மள யாருடைய பிள்ளைகள்? இன்னும் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னால் கூட கவலை போகலை. இல்லை போகலையா? பயம் போகலையா? நம்பிக்கை வரலையா? ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஏசப்பா பிள்ளைக்கு சொன்ன உடனே முதல்ல என்ன வரணும்? நமக்கு சந்தோஷமும் தைரியமும் வரணும். நான் தேவனுடைய பிள்ளை. கர்த்தரே ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லுகிறா? ஏசப்பா சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க? முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும். கர்த்தரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முந்தி யார் திருப்தி ஆகணுமா? பிள்ளைகள் திருப்தி ஆகணும். எவ்வளவு பேர் திருப்தியா இருக்கிறோம்? எவ்வளவு பேர் திருப்தியா இருக்கிறோம்? வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? ஏசப்பா என்ன விரும்புகிறார்? நீங்க குறைவுள்ளவர்களாகவோ ஒரு ஸ்தோத்திரம், அதாவது ஒரு என்ன சொல்றது வார்த்தைக்கு, அல்லேலூயா, ஒரு வாஞ்சி உள்ளவர்களாகவோ எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகவோ ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகவோ அல்ல. நாம் முதல்ல திருப்தி அடைந்தவர்களாய் திருப்தி உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறார். இதை தான் தேவனுடைய விருப்பம். ஆமென். எது விருப்பம்? நாம் எப்படி இருக்கணுமா? திருப்தியாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்க, ஒரு ஊழியக்காரர் நல்ல சாட்சி. நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் ஸ்தோத்திரம் மத்திய சர்க்காரில் அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருந்தவர். ஒரு பெரிய பெரிய ஆள், பெரிய அதிகாரி வச்சுக்கங்களேன். அவர் சொன்ன சாட்சி, நல்ல ஆவிக்குரிய வைராக்கியமுள்ள ஒரு சபையிலே அவர் வளர்ந்தவர். அவர் கல்யாணம் ஆகி ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. அவர் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு வாயில் மூக்கில் காது வலியா பயங்கரமான ரத்தம் வெளியில் போகணும். அப்படியே தானாகவே வருதான், வெளியில் ரத்தம் வருதான்.
அது ஒருவேளை ஸ்தோத்திரம் இந்த ரத்த கொதிப்புன்னுவாங்கல்ல, என்னது இது பிளட் ப்ரெஷர்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ளதா ரத்த கொதிப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வெளியில் வர ரத்தம் அப்படியே இருமுனா ரத்தம் வருதா, அப்பப்போ இருமல் வருதா, ரத்தம் மூக்களையும் வாயிலையும் வருதா, பயங்கரமாக வருது. இது இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வியாதி அவர் சந்தித்த உடனே அவருக்கு ரொம்ப வேதனையாகி போயிடுச்சு, ரொம்ப சோர்ந்துட்டார். ஆனால் அந்த மகன் அதுக்கு மேலே சரியான விசுவாசம் இவரை விட, ஆமாம், யாரை விட, இந்த மனுஷனை விட பயங்கர விசுவாசம். அவங்க வந்துட்டு எந்த மாத்திரையும் மருந்து ஸ்தோத்திரம் எந்த ஒரு இதையும் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்களாம். ஏசப்பா தான் எனக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஸ்கேன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு கொடூரமான ஒரு வியாதி, அவர் சொல்லலை, அந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு இவரை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்களோ, உங்கள் மனைவி ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக இறந்துருவாங்க, ஏதோ இருக்கிற வரையும் கொஞ்சம் பாருங்கள், நல்லா கவனிங்க, சந்தோஷப்படுத்துங்க அவங்கள, ஏன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அப்போது ரொம்ப வேதனை அடைஞ்சு பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்தோத்திரம் கலக்கத்தோடு அவங்கள கூட்டி வெளியில் வந்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு, எனக்கு மாத்திரை வேணாம் மருந்து வேணாம், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு இந்த நிலையில் தூக்கி போட்டு வெளியில் வந்துடுச்சான். இந்த டாக்டர் சொன்னாரா, மனைவிக்கு வந்து மென்டல் வேறு ஆயிடுச்சு, ரத்தம் அதிகமாக போகிறதுனால பைத்தியமாக வேறு ஆயிட்டாங்க, அதனால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நீ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்னது, பயங்கர விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாச்சு. பிறகு சில நாளைக்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய ஒரு கூட்டம், அந்த ஒரு இது சபை ஆராதனை, ஒரு பப்ளிக் கூட்டம் எங்கேயோ நடந்துருக்குது. அப்போது கன்வென்ஷன், அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரி சொன்னாரா, அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு இருக்கிற வியாதியை சொல்லி சொன்னாரா, இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க டாக்டரால் கைவிடப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க என் மேலே ஏசப்பா மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அதனால் அவங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் சுகப்படுத்த போகிறேன். நான் திடீர்னு இந்த வார்த்தை அங்கே ஸ்டேஜிலிருந்து வந்த உடனே இவங்க உடனே எழுந்து நின்னாங்களா, மகளை நீ குணமானாயின்னு சொன்னாரான் அவர், அந்த ஊழியக்காரு, உன்னை ஏசப்பா சுகமாக்குகிறார். அன்னைக்கு நின்னதானே அந்த வியாதி இன்னைக்கு வரையும் இல்லை. அது இன்னொரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தரிசனத்தை காண்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு முறை நல்ல ஜெபம் பண்ண, பயங்கர ஜெபங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆவியில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அங்கே பெரிய பெரிய அறைகள் இருக்குதான், பெரிய பெரிய அறைகள் இங்கே பரலோகத்தில் இருக்குதா. அந்த அறைகளுக்குள்ளே போய் பார்த்தா, இப்போ நம்ம சரீரத்துக்கு வேண்டிய உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, உள்ளுக்குள்ள இருதயம் இருக்கு, அப்புறம் ஈரல், கிட்னி, அந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ், அந்த உறுப்புகளும் ஒவ்வொரு அறையிலையும் தனித்தனியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே உயிரோடு அப்படியே இருக்குதா, அப்படியே இயங்கிக்கணும், அப்படியே ஒன்று அப்படியே இயங்கிக்கினே இருக்குதா எல்லாமே அந்தந்த அறைகள். அப்போ அவர் போய் பார்த்துட்டு, என்ன ஆண்டு ஒரே எல்லாம் உறுப்புகளாக இருக்குது, கண்ணு கூட இருக்குது, அதில் இப்படி தனித்தனியாக இருக்குது என்ன அப்படின்னு. என் பிள்ளைகள், பூமியில் இருக்கிற என் பிள்ளைகள் குறைவு என்று கேட்கும் போது உடனே நான் அனுப்பி வைக்கிறேன். திடீர்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கினதுக்கு பிறகு நான் இதுவரையும் டாக்டர்களும் நான் பார்க்கவே இல்லை, சரியாயிடுச்சு. என்ன மாதிரி கேன்சர் வியாதிகள் அதெல்லாம் சுவாயிடுச்சு. ஒரு அம்மா லிவரே இல்லை, அதாவது ஈரல் உள்ள ஈரல் இருக்கு பாருங்க, அந்த ஈரலே இல்லைங்க, ஈரல் இல்லாமல் ஏறத்தாழ 25 வருஷமாக உயிரோடு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணுது, இங்கேருந்து இங்கே வரை கிராஸ் அறுத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு.
அப்படி அறுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆனது. அந்த ஈரல் வந்து உள்ளே இல்லாதனால அவங்க சொன்னாங்களா, இது வந்து ஏதோ ஒரு இதில் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம், இது வந்துட்டு முடிஞ்ச 10 வருஷம் இவங்க உயிரோடு இருக்கலாம், அது பிறகு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை நான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவங்க வாயில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிரிக்கும் போது ஏசு ரத்த ஜெயம் அப்படி சொல்லிட்டு அஹான்னு சிரிப்பாங்க. சும்மாவே சிரிக்க மாட்டாங்க, சிரிக்கும் போது கூட எப்படி சொல்லுவாங்க? ஏசு ரத்த ஜெயம் அப்படி சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசும்போதெல்லாம் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே பேசுவாங்க. இப்படியே பேசுவாங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் போய்கிட்டே 20 வருஷம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. ஒரு முறை உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பலவீனானங்கன்னு சொல்லி சேர்க்கும்போது இவங்களுடைய அல்லேலூயா அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு அதெல்லாம் எடுத்து வர சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு, அப்போ எடுத்து வந்து பார்த்தாக்க டாக்டர் சொல்கிறாங்களாம், ஐயோ இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவ்வளோ வருஷம் இப்படி உயிரோடு இருக்கிறாங்க, இவங்க எதுக்காக இருக்கிறாங்க, யாருக்காக இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்களாம். யாரு எதுக்கு இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க? டாக்டர். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போதான் நான் நினைச்சேன், உண்மையாகவே தேவாதி தேவன் நமக்கு வேண்டிய அத்தனையும் எங்கே வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன தேவை, என்ன ஃபால்ட், என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாக்க எங்கேருந்து தான் வருது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 வாசிக்கிறது போல அங்கு இருந்து இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கிக்கிட்டு இருங்க. அது எல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் உங்களை ஒன்றும் செய்ய முடியும். என்ன சேதம் ஆனாலும் சரி. ஒருவேளை நம்மளை அறியாமலேயே நம்ம விஷத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எக்கச்சக்கமான விஷங்கள் இருக்கிறது. விஷமே இல்லாமல் எந்த ஒரு ஸ்தோத்திரம் காய்கறிகளும் எந்த தானியமும் இப்போ வர்றதே இல்லை. மொத்தமும் விஷம், ரசாயன உரம், எல்லாம் விஷங்க. ஒரு கத்திரிக்காயில் கூட அதில் வேண்டிய அந்த பூச்சி மருந்து, பூச்சி சாகிறதுக்கு போடுறாங்க பாருங்கள், அந்த விஷம். அது மொத்தமாக விஷம் ஆனால் தான் அந்த காய் உயிரோடு இருக்குது. இல்லைன்னா மொத்தமாக புழு உள்ளே போய் அந்த அந்த காய் மொத்தத்தையும் சாகடிச்சு. அப்போ அந்த நம்ம வாங்குறோம்ல காய்கள்லாம், இவ்வளோ காயும் இவ்வளோ நல்லா இருக்குது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்க காரணம் என்னென்னா அவ்வளோ மருந்து இல்லை, விஷம் இருக்கிறது உள்ள. விஷம் இருக்கிறனால தான் பூச்சி போய் அதை சாப்பிட முடியல, சாப்பிட்டா அது செத்து போகும். ஆனால் நம்ம அதை வேக வச்சு சாப்பிட்றதுனால என்னவோ நம்ம இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை விட தேவ கிருபையிலே வாழ்கிறோம். தேவன் பாதுகாப்பை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். இப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷத்தன்மை நம்ம அறியாமலே எவ்வளவோ நம்முடைய சரீரத்துக்குள்ள போகிறது. தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம யாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென், ஆமென். இம்மற்றும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். இம்மற்றும் உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை பெரியவரே சொல்லுங்க. உலகிலே இருக்கும் அவனை பெரியவரே. நான் உழைத்து விட்டேன், இனி எதுவும் அணிகாது.
எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். நான் தேவனுடைய பிள்ளை. யார் என்னென்ன சொல்லட்டும், இந்த உலகம் என்னென்ன சொல்லட்டும், யார் எப்படின்னா நினைக்கட்டும், அவர்கள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உலக பொருட்களையும் உலக ஆஸ்திகளையும் உலகத்தின் சம்பத்துகளையும், இந்த உலகத்தின் மேன்மையை உலகம் பார்க்கிறது. உலகம் அதைத்தான் பார்க்கிறது. ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்மையான நம்பிக்கை, விசுவாசத்தை, அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ உண்மையா என்னை நேசிக்கிறாயா? நீ உண்மையா என்னை நேசிக்கிறாயா? அல்லது உலகத்தை நேசிக்கிறாயா? யாரை நேசிக்கிற? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன். தேவனுக்குள்ளே உங்களை திடப்படுத்தும்படியாக தேவன் செய்த காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நாட்களில் என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகளை நான் நினைத்த போது ரொம்ப வேதனை அடைந்து, அப்பா வயசானவர், அம்மாவும் வயசானவங்க, வாலிப சகோதரி, கல்யாணம் ஆகலை, குடும்ப சூழ்நிலை மிக மோசமானது. எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் போய் வேலை செய்து, தினக்கூலி வேலை செய்து தான் சாப்பாடு செய்யணும். அரிசி வாங்கிட்டு வருவாங்க, பிறகு சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் படிதான். இந்த நிலையில் ஏசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன். நான் ஸ்தோத்திரம் இவங்களுக்கு உதவியாக இருக்கிறது தான். ஒரு 10ஆம் கிளாஸ் படித்து அப்படி முடித்த உடனேயே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேலை செய்ய ஆரம்பித்து, வீட்டுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கணுமே வேலை செய்து சம்பாதிக்க போயிட்டேன். அது பிறகு நான் படிக்கவே இல்லை. இந்த நிலையில் நான் வேலைக்காக நான் பெங்களூருக்கு போனேன். வேலை செய்கிறதுக்கு பெங்களூர் போனேன். அந்த இடத்துல தேவன் என்னை சந்தித்தார். என்னை ரட்சித்து ஆண்டோடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு போயிட்டேன். பைபிள் எடுத்துன்னு போயிட்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கவனமாய் கவனியுங்கள். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். தேவன் அதை செய்வதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார். உன் தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால், நீ மறுபடி பலப்படுத்து. தேவன் அதிசயங்களை பண்ண தேவனுடைய சமூகத்தை நோக்கி கரத்தை விரிக்க ஆரம்பித்து விடு. உன் கரத்தை நீட்டி கதற ஆரம்பித்து விடு. இன்றைக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு தான், இப்பொழுதுதான் தேவன் நமக்கு செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யோசிக்கிறேன், ஐயோ அப்பா அம்மா வயசானவங்க, இனி போய் என்ன வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற போகிறாங்க? என்ன செய்ய முடியும்? நாமளும் ஊழியத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். இந்த நிலையில் ஸ்தோத்திரம் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாய்க்கு என் அம்மாவுக்கு சீரியஸ் அப்படின்னு சொல்லி தந்தி அடிச்சிருந்தாங்க. அதில் முதலாவது தந்தி அடிச்சிருக்கும் போது நான் போகலை. 2வது தந்தி அடித்த பிறகு தான் ஊருக்கே போனேன். ஆனாலும் எங்கள் அம்மா நல்ல சுகத்தோடு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நான் போனதுக்கு பிறகு சில பேர் என்னை சந்தித்தாங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை நண்பர்கள் சந்தித்தாங்க. எனக்கு சொந்தக்காரங்க என்னை சந்தித்தார்கள்.
அப்படி சந்தித்த போது ஸ்தோத்திரம், அவங்க பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை உடைக்க ஆரம்பித்தது. ரொம்ப உடைஞ்சிட்டேன். என்ன உடைஞ்சிட்டேன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீ என்னவோ கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி பைபிள் தூக்கிட்டு போயிட்டேன். உனக்கு எப்படி நீ போகிற இடங்களில் உனக்கு சாப்பாடு கிடைச்சிடும், எப்படின்னா கொடுத்துருவாங்க, யாரோ கொடுக்குறாங்க சாப்பிட்ற, உன் பொழப்பு ஓடிடப்பா. உங்கள் அப்பா அம்மாவை யாரை பார்க்குறது, அக்கா ஒன்று இருக்குது, அது கல்யாணம் ஆகலை, இந்த நிலையில் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ ஊழியத்துக்கு போறேன்னு போயிட்ட, என்னப்பா அவங்களை என்ன பிச்சை எடுக்க வைக்கிறியா, சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வைக்கிறியா, இதுதான் உன்னுடைய நோக்கமா, இதுதான் ஏசப்பா உன்னைய இதுக்கு தான் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இப்படி பல பேர் பேசணும்னு எனக்கு ரொம்ப வேதனை ஆகி இருதயம் உடைஞ்சு, அவன் கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு எனக்குள்ளே நானே தீர்மானம் பண்ணிக்கினேன். சரி, நாம் என்ன பண்ணிடலாம், ஸ்தோத்திரம், கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு வேண்டிய நம்ம உதவியை நம்ம பண்ணுவோம், அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், அதுக்கு பிறகு பார்க்கலாம், கடவுளுக்கு சுத்தம்னாக்க ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சாக்க பிறகு நம்ம போகலாம், ஊழியம் போய் செய்யலாம் சொல்லி அப்படி தீர்மானம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை சரி நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உபவாசம் எடுத்துகிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோன்ட்டு ஏசப்பா சமூகத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன். ஆமென். இதில் எந்த விதத்திலையும் எனக்கு பெருமை, ஏசப்பாவுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். இது 100க்கு 100 நடந்த சம்பவம். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சுவர் வீட்டுக்குள்ளே, அந்த சுவரில் நேர் முழங்காலில் அப்படியே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேர் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இது தூக்கம் இல்லை. தூக்கமாக இருந்தாக்கா நான் நேர் முழங்காலில் கண்டிப்பாக நிற்கவே முடியாது. அதுக்காக நான் சொல்லுகிறேன். தூக்கத்தில் ஏதோ சொப்பனம் கண்டு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா தூக்கம் வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நேர் முழங்காலில் நிற்க முடியாது. மண்டி போட்டு உட்காந்துக்கினேன், ஒரு வேளை தூங்கலாம். நேர் முழங்காலில் நின்று கொண்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு ஹரிசன் அழுதுக்குன்னு இருக்கிறேன். நல்ல விழிப்போடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அழுது ஜெபம் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா இப்படி தாய் தகப்பன் எல்லாரும் ஸ்போத்திய குடும்பம் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, வயசாயிடுச்சு, இனி அவங்க போய் வேலை செய்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் ஸ்போத்தை இருக்கிறது ஒருத்தன், எப்படின்னா போய் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும்னு. அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் மற்ற வேலை உலக பிரகாரமான வேலை செய்தே அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஒரு வேலை இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு வேலை போய் 4 பேர் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால உங்களுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் இப்படி செய்ய போகிறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, காலங்கள் வரும்போது நான் ஊழியம் செய்வேன் அப்படி சொல்லி நின்று இதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இந்த ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறேங்க. திடீர்னு ஒரு தரிசனம், சுவர் தான் எனக்கு தெரிகிறது, சுவரில் தான் நான் சாஞ்சிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நேர நிற்கிறேன். எதிரில் ஒரு ஓடி வருகிறான், கர்த்தருடைய தூதனானவன். தூதன் வந்து சீக்கிரமாக வேலத்தை எழுதினார். வேற பேச்சே இல்லை. வந்து முன்ன நின்ன உடனே அவரை பார்க்குற, வேலத்தை சீக்கிரமாக எழுதினார். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது தரிசனம். ஆனால் நான் விழிப்போடு தான் ஜெபம் பண்ணிக்கிறேன், இது தூக்கம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் பேரில் அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாமல், நிர்விசாரமாய், ஒருவேளை அசட்டைத்தனமாய் எங்கேயோ இருக்கிறார் கடவுள், எங்கே இருக்கிறார் கடவுள், இப்படி ஒரு வேளை நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது உண்டானால் உனக்காகத்தான் ஆண்டவர் இதை நினைவு போட்டுகிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்கிறதற்கு சாட்சியாக ஆண்டவர் உனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார்ங்கிறதை மறந்து விடாதே. இன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவ கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து
உன் பாவங்களை, உன்னுடைய அவிசுவாசமான காரியங்களை சோத்திர தெய்வ சமூகத்தில் விட்டு கதறி ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், செபிப்பாயானால், தேவன் இறங்கி உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவர். அவர் இப்பொழுது வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். தேவன் மாறாத தேவன், அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை சீக்கிரமாக எடு. இதைத்தான் சொல்லி 2 முறை அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன யோசிக்கிறேன், இது தரிசனம். நான் கண்ணை திறந்தா எனக்கு முன்னால் இருக்கிறவரை பார்க்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் கண்ணை திறந்தா வேதத்தை எடுக்கணும். இப்போ எப்படி இது? கண்ணை திறக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் கவனிக்கலான்னு அவரை பார்த்துக்கினே இருக்கிறேன். 3வது முறை உடனே வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நானும் எடுக்கலை. அவர் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணல, கண்ணை திறக்கவும் இல்லை, வேதத்தை எடுக்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது, நான் கண்ணை திறந்துட்டேன்னா அவர் தெரிய மாட்டார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உடனே அவர் வசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யோவா 21:16 எடுத்து சீக்கிரமாய் வாசி அப்படின்னு பாருங்க. இதை 2 முறை மறுபடியும் சொல்றாரு. எங்கே நான் மிஸ் ஆகிடுவேன், மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் சொன்னார் பாருங்க. அதுக்கு பிறகு மெதுவாக கண்ணை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசியும் பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, 2ஆம் தரம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் அறிவீர் என்றார். அதுக்கு அவர் சொல்றாரு, என் நாடுகளை மேய்ப்பாயாக. இதுதாங்க வசனம். இதை படிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷத்துல உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? உன் தகப்பனையும் தாயும் உன் குடும்பத்தையும் நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறது உண்டானா புறப்படு, என் நாடுகளை மேய்க்க புறப்படு. உனக்கு இங்க என்ன உனக்கு வேலை? புறப்படு. திரும்ப திரும்ப பேசுறாங்க. சத்தம் உள்ள வந்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு அன்னைக்கு ராத்திரி முடிவெடுத்து உடனே புறப்பட்டு பெங்களூர் வந்து சேர்ந்துட்டேன். கத்தருக்கு ஆமென், ஆமென். சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா? அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா? அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை நேசிக்கிறான். உன் நேசமெல்லாம் எங்கேயோ இருக்கிறது. எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உன் நேசமெல்லாம் யார் மேலேயோ இருக்கிறது, எங்கேயோ இருக்கிறது. ஏசப்பா மேல நேசத்தை பார்க்க முடியும். தேவன் அதைத்தான் கேட்கிறார். நீ என்னை நேசிக்க நேசித்தா நீ நேசித்தா அவருக்குள்ளே இருக்கிற, அவளத்தில் இருக்கிற
அத்தனை நன்மையும் உன்னிடத்துக்கு அப்படியே இறங்கி வந்து. எதற்காக உழைக்கிறான்? எதற்காக பிரயாசப்படுகிறான்? யாரை யார் பெருமை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறான்? யார் உன்னை இந்த பூமியிலே பெருமை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? யாரை நேசிக்கிறான்? உலகத்தையா? உலகத்தின் பொருளையா? பணத்தையா? சம்பாத்தியத்தையா? ஆஸ்தியா? அந்தஸ்தையா? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான்? இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் எங்கேயோ நேசம், எதையோ நேசித்து, எங்கேயோ நேசித்து விழுந்து கிடக்கிறாய். பிசாசின் மடியிலே விழுந்து கிடக்கிறாய். உன்னை அவன் எவ்வளவுக்கு உன்னை அடித்து தள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் தள்ளிக் கொண்டிருக்கிறார். உன்னால் இதுவரையும் எழுந்திருக்க முடியவில்லை. உன் நேசம் எங்கு இருக்கிறது? நீ யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறாய்? இதைத்தான் தெய்வம் இந்த நாளிலே உன்னை பார்த்து கேட்கிற வார்த்தை. யாரை நேசிக்கிறான்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நேசிக்கிறான் ஆண்டவரே. உலகத்தை தான் இதுவரைக்கும் நேசித்தேன். உலகத்தில் உள்ளவைகளை நேசித்தேன். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். அவைகள் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தான் என்னை இழுக்கிறது. என்னால் இருக்க முடியவில்லை. நேசிக்கிறதுக்கான ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் வரவில்லை. என்னை நான் இன்னும் உண்மையாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மனசார ஒப்புக்கொடு. இப்பொழுதே உனக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறேன். இப்பொழுதுதான் தேவன் உனக்குள்ள இறங்க போகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கட்ட உனக்கு செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆழமாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆழமாக. உண்மையா பாடு, உண்மையா பாடு. ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவருக்கு சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் திருப்தி அடையாமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளைகள் சுகமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளைகள் சமாதானமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளைகள் விடுதலை இல்லாமல் இருக்கும் பொழுது, என் பிள்ளைகள் திருப்தி அடையாமல் அவர்கள் பஞ்சத்தில, தரித்திரத்தில, சாபத்தில இருக்கும் பொழுது, யாரோ ஒருவன், யாரோ ஒருத்தி திருப்தியா இருக்கிறதை ஆண்டவர் ஒரு காண விரும்புகிறவர் அல்ல. இந்த உலகம் திருப்தியா இருக்கிறது என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல நீயும் நானும் தான் திருப்தி அடையணும். இயேசு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். எல்லா காரியங்களிலும் குறைவு, எல்லாவற்றிலும் குறைவு, எல்லாவற்றிலும் பலவீனம், எதையும் செய்ய தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை. எங்கோ கிடக்கிறோம், செத்த நிலையில் இருக்கிறோம். இதை பார்த்துத்தான் ஆண்டவர் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் அழைத்துக் கொண்டு போய்
தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறான். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எப்படி சொல்லுவது, எதை சொல்வது? உயிர் அடையும் என்று சொல்லுவதா, அடையாது என்று சொல்லுவதா? நமக்கு என்ன தெரியும்? எல்லாருடைய கரத்தில் இருக்கிறது. யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உயிரடைய பண்ணவும் முடியும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ணவும் தேவனால் முடியும். இதற்கு ஆண்டவர் கேட்கிறார், இது உயிர் அடையுமா அடையாதா? யோசித்து பார்க்கிறான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எதை சொல்லுவது? நான் எதையும் தீர்மானிக்க முடியாது. என் தேவன் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறேன். அவர் நினைத்தானது நடக்கும், அவர் நினைத்தானது முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை விட நிற்கும். இம்மத்துவா மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஏமட்டுவா மிஞ்சி வராதே. அலைகளின் பெருமை அடைக்கிறது. போதும், சோத்திரம் இறையாதே சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அத்தனை பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கேட்கிறார், என்ன சொல்லுகிறார்? சொல்லு. உயிரடையுமா அடையாதா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், அது உமக்கே தெரியும். அவன் கதறுகிறான். சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஏன்னா அது என்ன, எப்படிப்பட்ட எலும்புகள் தெரியுங்களா? உலர்ந்து போன எலும்பு, ஈரமே இல்லை. ஒன்று ஒரு பக்கம் இருக்குது. கை விரல் எலும்பு ஒரு பக்கம் கிடைக்குது. வாசிக்கிற வசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன வசனம் பிரைஸ் சொல்லும். எடுத்து சீக்கிரமா வாசி. 37வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம். பிரைஸ் கேட்டா. என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நோக்கி, இதோ உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நரம்புகளை சேர்ப்பேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், தோலினால் மூடுவேன், ஆவியை கட்டளையிடுவேன். நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அங்கு வந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா அவங்க எப்படி கிடைக்கிறாங்களா? இப்போ எப்படி இருக்கிறாங்க? உலர்ந்து போன எலும்புகளை போல கிடைக்கிறாங்க. அவங்க சரீரத்தில் என்ன இல்லையா? நரம்புகள் இல்லை, தசை இல்லை, தோலினால் மூடலை, இன்னும் சொல்ல போனால் ஆவி இல்லைங்க. ஆமாம், உயிரே இல்லை. இந்த நிலை ஒரு எலும்புகள் மட்டும் கிடைக்கிறது. அப்படியே பொட்டா மட்டும் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இதுதான் அப்படிங்கல்ல, அறுப்புண்டு போகிறோம். ஒரு செழிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. ஆமென், ஆமென். திருப்தி இல்லை, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். கிறிஸ்தவ நிலை இன்னைக்கு அதுதான். இந்த நிலையிலே தான் கிறிஸ்தவ நிலை இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறது. சபைகள் நின்று கொண்டு இருக்கிறது. அறுப்புங்கிற நிலையில, அறுப்புண்டு போகிற நிலையில இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசம் இந்த உலகம் எதை பின்பற்றுகிறதோ அதை சபைகள் பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறது. பிசாசு என்ன இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் ஜனங்களை கெடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறானோ
அதற்கெல்லாம் சாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏவாள் விழுந்து போனது போல விழுந்து போகிற சபைகளாய் இன்றைக்கு அறுப்புண்டு போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், ஜாக்கிரதையாயிருங்கள். அறுப்புண்டு போகிறதே, அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி ஸ்தோத்திர தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் விசுவாசம் அற்று போகாதபடிக்கு உமக்குள்ளே நாங்கள் திடப்படும்படியாக, உமக்குள்ளே நாங்கள் இருக்கும்படியாக, ஆண்டவரே ஒன்றுமில்லாத வெறுமையான நிலை அல்ல, திருப்திகரமான ஒரு நிலையில வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி இவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது மிக அவசியமானது. தேவன் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அங்கே நாம வாசிக்கிறோம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆமென், ஆமென். திருப்தி முதல்ல பிள்ளைகள் தான் அடையணும், உலகம் அல்ல, ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் அல்ல, இயேசுவை நாமம் தரித்திராதவர்கள் அல்ல. ஸ்தோத்திர, நீங்களும் நான் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான். ஏன்னா வந்தவங்க யார் அப்படின்னா வேற ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இயேசப்பா யாருன்னே தெரியாது. ஆனால் வந்தவங்க என் மகளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றி போடுங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரே, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதை கொண்டு யாருக்கு போட முடியாது? நாய்களுக்கு போடுறதுனாக்க என்ன அர்த்தம்னா, பாவத்திலே உழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நாய் என்கிறது கக்கினதை திரும்பவும் தின்னக்கூடிய சுபாவம் உள்ளதுதான் நாய். பன்றியும் அது போலதான். என்னதான் நீ கழுவி வச்சாலும் அது மறுபடியும் அந்த சேற்றுக்குள்ளே கெட்ட தண்ணீர் உள்ளே போய் விழுந்து கொள்ளும், துர்நாற்றத்துக்குள்ளே வாழும். இந்த நாய் பன்றி என்றாலும் இதுதான். அப்போ நாய்களுக்கு போடுகிறது அப்படின்னு சொன்னா அவன் செய்யறதை திரும்ப திரும்ப செய்வான், பண்ணுகிற பாவத்தை திரும்ப திரும்ப பண்ணுவான், செய்கிற அக்கிரமங்களை திரும்ப திரும்ப செய்வான். அவனை அடக்க ஒருவரால் முடியாது, அவன் திரும்ப திரும்ப செய்கிறவன். அதனால ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை என்ன செய்யாதீங்க, அதை நாய்களுக்கு போடுகிறது நல்லது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நமக்கு நல்லது. கர்த்தருடைய பிள்ளைங்க, செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. இதுவரையும் செய்த பாவம் அக்கிரமங்கள் திரும்பவும் அதையே செய்கிறது, திரும்பவும் செய்கிறது. ஆண்டவரே, எங்கள் பாவத்தையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. நீங்களே நினச்சிக்கிறது, அவர் எங்கே மன்னிச்சிட்டாரு? உனக்கு யார் சொன்னது? நீ திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுக்கு உன்னை மன்னிச்சிட்டோம்னு சொன்னது யாரு? யார் சொன்னது உனக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான், திரும்ப செய்கிறவன் அல்ல. ஆமென், ஆமென். திரும்ப செய்கிறவன் இரக்கம் பெற மாட்டான், அதை விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இதுதான் வார்த்தை. நீங்களே நினைச்சுக்கிறீங்க, நீ பண்றது எல்லாத்தையும் அவர் மன்னிச்சுட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு, நான் இப்போ ரொம்ப நிரபராதி ஆயிட்டேன், நான் ரொம்ப அப்படியே சரியாயிட்டேன், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. உன் மீது தேவன் வைத்திருக்கிற கோபமாக பயங்கரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவோ நினைச்சு சில பேர் ரொம்ப விளையாட்டா இருக்கிறீங்க, ரொம்ப விளையாடுறீங்க ஆண்டவர்கிட்ட. நீ தேவனை பிள்ளைங்கிற பேரை வச்சுக்கிறீங்க, நீ பண்ற அக்கிரமங்களை தேவனால் ஒருவரும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உன்னால் தேவனை நாமம் தூசிக்கப்படுகிறது. நான் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய இருதயம் ஸ்தோத்திரம் வேதனை அடைகிறதும் கொதிக்கிறதையும் ஸ்தோத்திரம் எத்தனை பேர்கள் புரிந்து கொள்ள முடியும்? ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் திருப்தி அடையணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா.
நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஸ்தோத்திரம் நான் பண்றதெல்லாம். ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கல? உன் பிரயாசங்களுக்கு தேவன் ஏன் உன் கூட வரல? உன்னுடைய திட்டங்களுக்கு ஆண்டவர் ஏன் செவி கொடுக்கல? உன் ஆலோசனைகளுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க காரணம் இல்லை. நீ கீழ்ப்படியல. தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ முதல்ல கீழ்ப்படி. தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடு. உன்னை தாழ்த்து. செய்கிற பாவத்தை விட்டுவிடு. அறிக்கை செய், விட்டுவிடு. அப்புறம் இரக்கம், தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவார். அடுத்து தானாகவே வந்துடும் இரக்கம். நீ செய்கிறத வேணும்னே செய்து துணிகரமாக தேவ சமூகத்தில் நான் தேவ மனுஷன் வருகிறான். உன் மேட்டிமையான துணிகரமான எண்ணங்களை கர்த்தர் ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எங்கே தப்புவது? அடிமேல் அடி விழுகுதே, உனக்கு அது புரியவே இல்லை. அடிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல. பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையவே. ஆமென், ஆமென். பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையணும். தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ திருப்தி அடையணும். திருப்தி அடையாமல் சோத்திரம் ஆவலோடு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு கிடைக்கிறதை தேவன் ஒரு கால விரும்பவில்லை. பிள்ளைகள் முன்பு திருப்தி அடையணும். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு அங்க நடந்த காரியம் என்ன? அந்த ஸ்திரீ, அந்த பெண் சொல்லுகிற ஆள் வாசிகள் ஆண்டு சொன்னாரு. அந்த அம்மா பார்த்து சொன்னாரு, நாய்களுக்கு போடுகிறது நல்லது அல்லன்னு. உடனே எரிச்சலோ கோபமோ படலை. நம்மளை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு. என்னத்துக்கு நீ இவர்கிட்ட நம்ம வர வேண்டிய அவசியம்? வேணா விடு, பார்த்துக்கலாம். அப்படி போயிடலான்ட்டு இவங்க போகவே இல்லை. அவங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மெய்தான் ஆண்டவரே, நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல ஏசப்பா சொல்றாரு. இவங்க உடனே மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டிகள். பிள்ளைகள் யாரு மேஜைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது? நாம எங்க இருக்கணும்? நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கணும். மேஜையின் மேல நமக்கு சாப்பாடு இருக்கிறது. இது சிந்தனை பாருங்க, 1 2. இதுதான் யாருக்கு? உலகத்தாருக்கு, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு. சும்மா வர்றாங்க பாருங்க, சும்மா ஏசப்பா குழந்தையே இல்லை, 12 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அப்படி வர்றாங்க. வந்து எத்தனையோ பேருக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு போனாங்க. அது உஷாரா கரெக்டாக 10 மாதம் மட்டும் உஷாரா குழந்தை பெற்றுக்கிட்டு போனவங்க நிறைய அருமையான சகோதரிமார்கள் நம்ம சபையில். அதுக்கு பிறகு வரவே இல்லை, இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஆமாம், ஏன்னா இடையில குழந்தை 2 மாதம் 3 மாதம் இருக்கும்போது ஏதோ ஒரு, அதாவது ஸ்தோத்திரம், அந்த குழந்தை செத்துருமா, வயிற்றிலே செத்து போயிடுறது. இப்படி பல வருஷங்கள். அதுக்கு பிறகு அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாச்சு கரெக்டாக. ஏன்னா இடையில போயிட்டா தான் மறுபடியும் பிசாசு குழந்தைய தொட்டுவானே அப்படின்னு சொல்லி 10 மாதம் குழந்தை பிறக்கிற வரை குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நம்ம சபையில் ஜெபமும் பண்ணிக்கிட்டு போனான். எவ்வளோ உஷார் பாருங்க. நீ என்னன்னா பண்ணிக்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கு அவன் இது என்னது? மேஜையிலிருந்து விழுந்த சிந்தது பாருங்க. கொஞ்சம் நெஞ்சு அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது சிந்தது இல்லை, அதுதானா இது? ஆமென், ஆமென். ஆனால் திருப்தி யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தான் திருப்தி. சிந்திர 1 2 தான். இது மற்றவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் திருப்தி. ஆனா என்ன சூழ்நிலை, என்ன வேதனையான காரியம்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு திருப்தி அடையாத நிலையில ஸ்தோத்திர ஏக்கத்தோடும் வேதனையோடும் எதிர்பார்ப்போடும் ஸ்தோத்திர இந்த பூமியில பலவிதமான ஏக்கத்தோடு ஸ்தோத்திர எதிர்பார்ப்போடு கெஞ்சி கொண்டு வாழ்கிற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாபமான ஒரு நிலை தேவ பிள்ளைகளுக்கு. இதான் நமக்கு மன்னிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இங்கே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தை சொன்ன உடனே
அப்படியே ஒத்துக்கினாங்க பாருங்க, அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. மெய்தான் ஆண்டவரே, மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள், ஸ்தோத்திரம், சிந்துகிற அந்த துணிக்கைகளை நாய் குட்டிகள் தின்னுமே. வார்த்தையை சொன்ன உடனே, அந்த தாழ்த்தின உடனே ஆண்டவர் உடனே இறங்கிட்டாரு. இறங்கி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. ஸ்தோத்திரம். வார்த்தை நிமித்தம் போகலாம். ஆமென், ஆமென். இணங்குகிறது யாரு? தாழ்த்துகிறது யாரு? தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தாழ்த்துகிறீர்கள்? யார் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? யார் இணங்குகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள். தேவன் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தாழ்த்தனுங்க, அந்த தாழ்த்துகிற இருதயமே இல்லை. இருதயமெல்லாம் கடினப்பட்டு போயிருக்கிறது. உலகத்தோடு அப்படியே கடந்து போயிருக்கிறது. பிசாசு உன்னை பல விதத்தில் அவன் அப்படியே உருவாக்கி வைத்திருக்கிறான். உன்னால் சோத்திர திரும்ப மனம் திரும்ப முடியாத நிலையில எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார். திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்பு, மறுபடியும் திரும்பு, இயேசுவிடத்திலே திரும்பு, ஆண்டோடத்தில் ஓடிவா. இன்றைக்கு தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.